Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. என்னென்ன இதுல கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்ல வந்து நமக்கு வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கான ஃபுல் கோர்ஸுமே வந்து இந்த எலைட் பாஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபுல் கோர்ஸ், ரீசனிங், அப்புறம் பேங்கிங் ரிலேட்டடான எல்லா பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நான் எடுக்கிறது பிளஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே வந்து மார்க் இன்டர்வியூ பேக்கேஜ்லேருந்து எல்லாமே இந்த வந்து எலைட் பாஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிடைச்சிடும். சரிங்களா? இந்த எலைட் பாஸை சப்போஸ் கூப்பன் யூஸ் பண்ணணும்னா KR35 யூஸ் பண்ணீங்கன்னா கூப்பன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் எலைட் பாஸ் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக எலைட் பாஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே வந்து கம்பைன் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா CA15ன்ற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா CA15 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கனிஷ்ரீனா லாஜிக்ஸோட ஆப்போட லிங்க்கும் ப்ளஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெலகிராம் குரூப், அதாவது கனிஷ்ரீனா லாஜிக்ஸ்லேயே வந்து டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்க்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணுங்கள். இனிமேல் கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் அந்த டெலகிராம் ஆப்பில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு குயிஸுமே வந்து இனிமேல் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த குயிஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சேம் அதே டைம் வச்சு உங்களுக்கு குயிஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். Same is Fireback, which was recently spotted in உத்தர்காண்ட். உத்தர்காண்ட்ல வந்து சேமஸ் ஃபயர்பேக் அப்படின்னு கூடிய ஒரு பேர்ட். சரிங்களா? கண்பற்று, அதாவது தென்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணில் பட்டிருக்கு. சரிங்களா? அந்த பேர்டு வந்து எந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டோட நேஷனல் பேர்டு தான் வந்து சேமஸ் ஃபயர்பேக் அப்படின்னு கூடிய ஒரு பேர்டு வந்து தாய்லாண்டோட நேஷனல் பேர்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து எங்க தென்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிகேட், அல்மோரா டிஸ்ட்ரிக்ட். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா உத்தர்காண்ட்ல வந்து தென்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பேர்டு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துல இருந்து பார்த்துருக்காங்கன்னா 600 மீட்டர் தூரத்துல இருந்து பார்த்துருக்காங்க. ஃப்ரம் பின்சார் மகாதேவ் டெம்பிள் பை பேர்ட் எந்தூசியாஸ்டிக். யாரால பார்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் எந்தூசியாஸ்டியால பார்க்கப்பட்டது. அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுரேந்திர சிங் ஜலால் அவருடைய பேர். சரிங்களா? இந்த பறவை வந்து பார்க்கும்போது எந்த இடத்துல அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா ஹியூமிட் ஃபாரஸ்ட், அதாவது ஈரப்பதம் மிகுந்த ஃபாரஸ்ட் வந்து காணப்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, லாகோஸ், கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு பேர்டு வந்து நம்ம உத்தரகாண்ட்ல வந்து தென்பட்டது வந்து ஒரு நியூஸா இருக்கு. சரிங்களா? இந்த பேர்ட் எப்படி இருக்குன்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க கிரே பாடியா இருக்கும். பிரில்லியன்ட் ப்ளூ ஆரஞ்ச் விங்ஸ். அதனுடைய விங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ ஆரஞ்சா இருக்குது. அதனுடைய பீக், இந்த வாய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரெட் அண்ட் மெட்டாலிக் ஃபெதர் ஷீனா இருக்குன்றது சொல்றாங்க. சரிங்களா? இந்த பேர்ட் வந்து எத்தனை எக் வந்து போடும் பார்த்தீங்கன்னா 4 to 6 eggs, யூசுவலி இந்த நெஸ்ட் க்ளோஸ் டு த கிரவுண்ட். சரிங்களா? அதோட நெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா கிரவுண்டுக்கு பக்கமே. இதனுடைய ப்ரீடிங் சீசன் பார்த்தீங்கன்னா மார்ச் டு ஜூன். த மேல் பர்ஃபார்ம் எ டான்ஸ். எப்படி நம்ம மயிலுக்கு எப்படி ஆண் மயில் வந்து தொகை விரிச்சு ஆடும் பார்த்தீங்களா ஒரு பெண் மயிலை கவர, அதே மாதிரி த மேல் பர்ஃபார்ம்ஸ் எ டான்ஸ் டிஸ்பிளேஸ் டு அட்ராக்ட் த ஃபீமேல். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின். Which international organization has partnered with AU Small Finance Bank for Climate Risk Advisory Program? Climate Risk Advisory Programக்காக சரிங்களா AU Small Finance Bank வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. சரிங்களா? அது எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா IFC, இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனோட தான் வந்து பார்ட்னர் வச்சிருக்காங்க. சரிங்களா? IFC. இந்த IFCன்றது என்ன குரூப் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட ஒரு மெம்பர் குரூப் தான் வந்து இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். சரிங்களா? என்ன பர்பஸ்க்காக ரெண்டுமே வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ளிமெண்ட் எ காம்ப்ரிஹென்சிவ் கிளைமேட் ரிஸ்க் அட்வைசரி ப்ரோக்ராம். ஒரு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கிளைமேட் ரிஸ்க் அட்வைசரி ப்ரோக்ராமுக்காக இந்த ரெண்டு AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனும் வந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
IFC will serve the lead ESG ஓட lead and climate risk advisor, helping the bank assess and manage climate related financial risk. Climate related ஆன financial risk மத்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதாவது ஒரு உதவித்தனமா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் டெக்னிக்கல் எக்ஸிகியூஷன் தான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்சி வித் கொலாபரேட்டட் வித் ஸ்டெப் சேஞ்ச் பெங்களூர் பேஸ்ட் கிளைமேட் ரிஸ்க் சொல்யூஷன் ப்ரொவைடர், அவங்களோட கம்பைன் பண்ணி கிளைமேட் ரிஸ்க் பெங்களூர் பேஸ்டான ஒரு கிளைமேட் ரிஸ்க் சொல்யூஷன் ப்ரொவைடர் டு கண்டக்ட் அனலிட்டிக்கல் மாடலிங் அண்ட் குவான்டிஃபிகேஷன். இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017. இதோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். இதோடைய சிஇஓ எம்டி பார்த்தீங்கன்னா சஞ்சய் அகர்வால். இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸோட ஒவ்வொரு பேங்கோட ஒரு டேக்லைன் இருக்கும். ஸோ இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸோட டேக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்லோ ஹம்சி ஹாய் அப்படின்றது தான் வந்து இதனுடைய டேக்லைன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த 51st 51வது G7 சம்மிட் ஹெல்ட் இன் 2025ல வந்து G7 சம்மிட் வந்து 51வது G7 சம்மிட் வந்து எங்க நடக்குது அப்படின்றது. சரிங்களா? G7 சம்மிட் வந்து எங்க 51st பார்த்தீங்கன்னா கனனாஸ்கிஸ் அப்படின்னு கூடிய அல்பர்டா கனடால வந்து நடக்கக்கூடாது. அதாவது அந்த கனடால இருக்கிற பிளேஸ்ல வந்து G7 சம்மிட் வந்து நடக்கப்போகுது. எத்தனாவது சம்மிட் பார்த்தீங்க அப்படின்னா அது 51st 51வது சம்மிட். சரிங்களா? இந்த சம்மிட்ல வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே அப்படின்றவர் வந்து பிரதமர் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுல நம்ம இந்தியா சார்பா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து கனடியன் பிஎம் வந்து மார்க் கார்னே வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த இப்படி வந்து கனடாவோட பிஎம் வந்து நம்ம இந்தியாவோட பிஎம் வந்து கூப்பிடுறது, அதாவது இந்தியா சார்பா பிஎம் வர்றது வந்து இது வந்து 6th அப்பியரன்ஸ் 6வது முறையா வந்து இது நடக்குதுன்னு சொல்றாங்க. எந்த சமிட்ல? G7 சமிட்ல. ப்ரீவியஸ்லி எப்பப்போ போயிருக்காங்க, அதாவது 2 பேருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா 2019, 21, 22, 23 அண்ட் 24. கரண்ட்லி இப்போ நவ். சரிங்களா? ஒன்லி 3 இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் have ever attended the G7 சம்மிட். அதுல வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் எந்த இயர் பார்த்தீங்கன்னா 2003. அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங், இப்ப நம்ம நரேந்திர மோடி. சரிங்களா? இந்த G7 குரூப் மீட்டிங் வந்து ஹெல்ட் அட் பிரான்ஸ் இன் 1975. எப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடந்துச்சு. என்னைக்குன்னு எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1975ல. சரிங்களா? இதனுடைய மெம்பர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா, பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? அதாவது இந்த G7 சம்மிட்டோட மெம்பர்ஸ் வந்து இவங்க எல்லாமே. G7னாவே என்ன மீனிங்? G7 மீன்ஸ் 7 கண்ட்ரிஸ். ஓகே, அந்த 7 கண்ட்ரியோட சம்மிட்ல வந்து நம்ம இந்தியா சார்பா யாரு போயிருக்காங்கன்னா நம்ம பிஎம் நரேந்திர மோடி. சரிங்களா? அவரு தான் வந்து இந்தியா சார்பா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பிஎம் நரேந்திர மோடி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடியன் பிஎம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன் கனடியன் பிஎம்னா கனடால தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. கனடால எங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்பர்டா. ஓகேங்களா? இந்த சம்மிட் எத்தனாவது சம்மிட் பார்த்தீங்க அப்படின்னா G7 சம்மிட் வந்து 51st. ஓகே, அடுத்தது which DRDO laboratory located in Hagilian Nagar, Maharashtra recently transferred technologies from 9 system to 10 இண்டஸ்ட்ரீஸ்க்கா வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எந்த எப்படி சொல்றதுன்னா எந்த டெக்னாலஜிஸ் எந்த விச் டிஆர்டிஓ லெபார்டரி லொக்கேட்டட் இந்த மகாராஷ்டிரா லொக்கேட் பண்ணிய அகில் நகரில் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது வந்து விஆர்டிஇ. சரிங்களா? விஆர்டிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிகல்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சரிங்களா? பை டிரான்ஸ்ஃபரிங் த டெக்னாலஜிஸ் ஆஃப் 9 சிஸ்டம் டு 10 இண்டஸ்ட்ரி. 9 சிஸ்டத்தை வந்து எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 10 இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. அதில் விஆர்டிஇன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓட ஃபெசிலிட்டியாக இருக்குது. சரிங்களா? அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகில்யா நகரில், மகாராஷ்டிரா. அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ் மெரிய வந்து சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ். அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி எந்தெந்த கம்பெனிக்கு வந்து விச் மீன்ஸ் அந்த 9 சிஸ்டம் வந்து 10 இண்டஸ்ட்ரிக்கு ஸ்ப்ளிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண டெக்னாலஜிஸ் வந்து கீழே வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இல்லை லிமிடெட் அந்தந்த கம்பெனிக்கு கொடுத்ததில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் ரிலேட்டடான இந்த MK2 ரேஸ் வெஹிக்கல் ட்ராக் பண்ணுறது எல்லாமே வந்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி மவுண்டட் கன் சிஸ்டம் வந்து பாரத்
ஃபார்ஜ் லிமிடெட் டிஆர்டிஓ ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து கொடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ஆன்டி டெரரிஸ்ட் வெஹிக்கல் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுல மெயினா நமக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 9 சிஸ்டம் வந்து 10 இண்டஸ்ட்ரிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த டிஆர்டிஓ ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹைலியா நகர் மகாராஷ்டிரா சரிங்களா. நெக்ஸ்ட் விஆர்டினா என்னன்னு பார்த்துக்கோங்க, வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் லைக் எந்தெந்த செக்டார் எக்ஸ்பெண்டபிள் மொபைல் ஷெல்டர்ன்றது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சேம் இங்கே பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எந்தெந்த ஃபீல்டு எந்தெந்த இதை வந்து எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்றத மெயினாக பார்த்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியா 5000 இயர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆன் த சப்கான்டினென்ட். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா. இதனோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோரியன் ஆட்ரி ட்ரிச்சி. ஓகே, இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஆட்ரி ட்ரிச் அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர் சரிங்களா. புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் த சப்கான்டினென்ட். எதுக்கோசரம் விச் பிரசன்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் த இயர்லியஸ்ட் சைன் ஆஃப் லைஃப் டு த டெவலப்மெண்ட் இன் த 21st century. அதாவது நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர்லியஸ்ட் சைன்ல இருந்து இப்போ வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் 21st century வரையும் நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாகவே ஒரு காம்ப்ரிஹென்சிவா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த ஒரு புக்கா வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஷீ இஸ் சாரி அவங்க லேடின்னு நினைக்கிறேன். ஓகே, ஷீ இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஹர் இயர்லியர் ஒர்க். அவருடைய இதுக்கு முன்னாடி எழுதின புக் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித். இந்த புக்கோட ஆத்தருமே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித் அப்படின்ற புக்கோட ஆத்தருமே வந்து ஆட்ரி ட்ரிச் அப்படின்றவர் தான் சரிங்களா. அந்த புக்கோட எய்ம் டு மேக் சவுத் ஏஷியன் ஹிஸ்ட்ரி accessible to both general and reader scholars சரிங்களா. மெயினாக வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றியும் accessible to both general readers and scholars எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக அவைலபிள் ஆகணுன்றதுக்கோசரம் இதை வந்து எய்ம் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா what is the maximum capped spending under MGNREGS for H1 financial year 2026 as per government's new directive படி எவ்வளோ கேப் வந்து கேப் மீன்ஸ் ஒரு லிமிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கேப்டுன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் மினிமம் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் இருக்கும். அதுதான் வந்து மேக்ஸிமம் கேப் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது சரிங்களா. 60% தான் வந்து இதுக்கான ஸ்பெண்ட் ஆன்சர் சரிங்களா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் இம்போஸ்ட் எ கேப். இதுக்கு முன்னாடி வந்து அந்த MGNREGSக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது ஒரு ஸ்கீம் சரிங்களா. ரூரல் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கேரண்டி ஸ்கீம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஏன் இப்போ அதை கேப் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கேப் எந்த ஸ்பெண்டிங் லிமிட்டுமே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து இல்லை. ஃபுல்லி டிமாண்ட் டிரைவன் ஸ்கீம் வித் நோ அப்பர் ஸ்பெண்டிங் லிமிட். பட் நவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெண்டிங் அட் 60% ஆஃப் த ஆனுவல் அலோகேஷன் ஆஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2026 ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 60%. ஓகேங்களா. இட் வில் நவ் பி கவர்ன் பை எந்த எப்படி இதை கால்குலேட் பண்ணாங்கன்னா அண்டர் மந்த்லி அண்ட் குவார்டர்லி எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் MEP இல்லைன்னா QEP. MEP அப்படின்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் சொல்லுவாங்க. QEPன்றது குவார்டர்லி எக்ஸ்பெண்டிச்சர் பிளான். இது எதுக்கோசரம்ன்றதுனா அந்த நேம்லேயே தெரியுது பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதுக்கான ஒரு பிளான் தான் வந்து நம்ம MEPன்றது QEPன்றது. இது எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சரிங்களா. டு மேனேஜ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் மூலிமா ஸ்பெண்ட் ஆகக்கூடிய மணி எல்லாமே மந்த்லியாகவும் குவார்டர்லியாகவும் அதை கணக்கெடு பண்ணுறதுக்கோசரம் இந்த MEP QEP சரிங்களா. திஸ் மூவ் மேட் த டிஸ்பியூட் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ரெக்வஸ்ட் ஃபார் எ ஹையர் கேப் விச் வாஸ் டர்ன் டவுன் பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா. இந்த MEPன்றது QEPன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பிளானுக்கோசரம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை வந்து கணக்கிடுறதுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா MGNREGSனா என்னன்னு பார்த்துக்கோங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். எவ்வளோ ஸ்பெண்டிங் கேப் மேக்ஸ் லிமிட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% சரிங்களா. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு UN
FPA, what is the India's estimated population as of April 2025 கணக்குப்படி சரிங்களா? அக்கார்டிங் டு UNFPA படி இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து அப்ராக்சிமேஷனா எஸ்டிமேட் பண்ணது ஏப்ரல் 2025 படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 146.39 crore பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க பாப்புலேஷன் ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 2025 ஓகேங்களா? ஏற்கனவே சைனா முடிவு அடிச்சிடுச்சு சரிங்களா? சைனாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 141.61 crore. ஆனால் நம்மளது வந்து 146.39 crores. ஓகே, அதே மாதிரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.9 வந்து டிக்ளைன் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து இது ப்ரீவியஸான கரண்ட் அஃபேர்ஸ் திங்க் 12th நினைக்கிறேன் சரிங்களா? அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து நம்மளது வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லி எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாகவும் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து கம்மியாகவும் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கோம். which is below the replacement level of 2.1 suggested population stabilization and eventual decline. In contrast, India's own projection in 2009 had estimated the population, அதாவது 2019ல estimated population வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி 141.10 crore by 2025ல. ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி ஏப்ரல் 2025ல 146.39 crores மீன்றாச்சு. The next census delayed from 2001 is expected by March 2027. ஓகேங்களா? இப்போ கரண்டாக பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருக்கு சரிங்களா? பட் பார்க்கலாம், இது வந்து எக்ஸ்பெக்டட். நான் கன்ஃபார்மாக மார்ச் 2027ல தான் பாப்புலேஷன் வந்து திருப்பி நெக்ஸ்ட் சென்சஸ் எடுப்பாங்கன்னு கிடையாது. பட் ஆனால் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, 2021ல எடுக்க வேண்டியது டிலே ஃப்ரம் 2021ல இருந்து 2027ல எடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா டிக்ளைன் டு 1.9 இஸ் லோயர் தென் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா 2.1 இருக்கு, பாகிஸ்தானில் 3.5, ஆப்கானிஸ்தானில் 4.7 அண்ட் ஈக்குவல் டு நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா. இது இந்தியாஸோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர் வாஸ் த 7th International Conference on Disaster Resilient Infrastructure, ICDRIன்னு சொல்லுவாங்க சரிங்களா? இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2025ல நடந்த 7th ICDRI வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நெய்ஸ் பிரான்ஸ்ல தான் வந்து நடந்திருக்கு. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் த ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹோஸ்டட். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது வந்து யூரோப் சரிங்களா? இப்போ 7th எடிஷன் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா நெய்ஸ் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு சரிங்களா? இதனுடைய மெயின் கோல் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் SIDS சரிங்களா? ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அண்ட் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் கிளைமேட் ரிஸ்க் சச் அஸ் sea level rise and storms. அதாவது கடலோர மக்களுக்கும் இன்னொன்று வந்து ஸ்மால் ஐலாண்டில் வாழ்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரமும் வந்து இதனுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது சரிங்களா? அதனால தான் இந்த கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 7th எடிஷன் ஆஃப் ICDRIயோட தீம் பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் ஏ ரெசிலியன்ட் ஃபியூச்சர் ஃபார் கோஸ்டல் ரீஜன், கடலோர மக்களுக்கான ஒரு நல்வாழ்வு, விச் மீன்ஸ் ஒரு பெட்டர் லைஃப், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ஏற்படுத்துறது தான் இது. ICDRI இஸ் ஆர்கனைஸ்ட் அண்டர் த கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் CDRI. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இதனுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா டு மொபிலைஸ் $10 பார்த்தீங்கன்னா 10 trillion இன்வெஸ்ட்மெண்ட் டு ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை 2050க்குள்ள. அதனுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா 10 trillion இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்காக பண்ணியிருக்காங்க இன்டூ ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை எந்த இயருக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 2050க்குள்ள. ஓகே, CDRIன்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 46 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த CDRIல இருக்கு. CDRI மீன்ஸ் கொலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் வந்து 46 மெம்பர்ஸ் இருக்காங்க. 8 பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் UN ஏஜென்சியுமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் மல்டிலேட்ரல் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் எல்லாமே வந்து இதனுடைய இன்க்ளூடிங்காகவும் இருக்குது சரிங்களா? அடுத்த கொஷின், who represented India at the International IDEA Conference on Electoral Integrity held in June 2025? சரிங்களா? யார் ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கைனேஷ் குமார் அவர் தான் வந்து டெலிவர் த கீ நோட் அட்ரஸ் அட் த இன்டர்நேஷனல் ஐடியா கான்ஃபரன்ஸ் ஆன் என்னைக்கு நடந்துச்சுன்னா 10th June 2025. இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் ஃப்ரம் 10th to 12th June 2025 நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல்
ஐடியா கான்ஃபரன்ஸ் தானே. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஐடியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுல மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட்டட் அட் த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ்ல மூலியமா எத்தனை கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட்டட் 50 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கணேஷ் குமார் வந்து ஹெல்ட் பைலேட்டரல் மீட்டிங்ஸ் வித் கவுண்டர் பார்ட்ஸ் ஃப்ரம் இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு மூலியமா வந்து பைலேட்டரல் மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா. He highlighted the scale. எதை முக்கியத்துவமா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இஸ் கீநோட் அட்ரஸ். மெயினா இவர் என்ன அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இந்தியாவோட எலக்ட்ரல் சிஸ்டத்தோட காம்ப்ளெக்சிட்டியும் அதனுடைய ஸ்கேல் பத்தியும் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2024 parliamentary election in India involved 2 crore personnel, making its world largest organization exercise. இதுதான் வந்து world largest ஆர்கனைசேஷன் எக்ஸசைஸா வந்து 2 crore personnel வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரிங்களா. The number of electors in India rise from 173 million 1951 to 1952ல 173 மில்லியன்ல இருந்து 979 மில்லியனா வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் இன் இந்தியா, அதாவது ஓட்டு போடுறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. சரிங்களா. அதே போலிங் ஸ்டேஷன், அதாவது ஓட்டு போடுற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 லேக்ல இருந்து 10.5 லேக் வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எங்க இந்தியாவில். India has polling station from Gir Forest, Banji, Gujarat, with just one voter for Tangsing, Himachal Pradesh. One of the highest polling station in the world. அதாவது அதிகமான இந்த ஓட்டு போடுறதுக்கு அந்த polling station இருக்கும் பார்த்தீங்களா, அது எங்கன்றது சொல்லியிருக்காங்க. கணேஷ் குமார் emphasizes the credibility and logistical challenges for conducting election in such a vast and diverse democracy. அடுத்தது பார்த்தோம்னா, which organization has reported that May 2025 was the second warmest May on record globally. எது மென்ஷன் பண்ணுவாங்கன்னா C3S என்ற ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. இந்த C3S அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பனியஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். C3ன்னா ஒரு சி, கார்பனியஸ் கிளைமேட் சேஞ்ச், இந்த CCCன்றது தான் C3Sன்றதை போட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டர் த டேட்டா இன் இட்ஸ் மந்த்லி புல்லட்டின் வைஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மே 2025 படி பார்க்கும்போது செகண்ட் வார்மஸ்டா வந்து மேல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸீட் ஒன்லி ஆன் மே 2024. ஓகே. குளோபல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மே 2025 ஆவரேஜா வந்து 1.4 டிகிரி செல்சியஸ் எபோவ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். சரிங்களா. இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு C3S. ஓகே. கார்பனியஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ். ஓகேங்களா. அப்புறம் C3S வந்து ரெக்கார்ட் கோ பேக் டு 1940s, கிராஸ் செக் வித் டேட்டா ஃப்ரம் 18, அதாவது ப்ரீவியஸா இருக்கிற டேட்டால இருந்து கம்பேர் பண்ணி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுக்கான டேட்டா ஃபுல்லாவே எடுக்கிறது. சரிங்களா. இதன்படி பார்க்கும்போது இந்த இயர் வந்து ஹாட்டஸ்ட் இயர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்து குளோபலி ஹாட்டஸ்ட் இயர்ன்றது வந்து ரெக்கார்ட் குளோபலியா வந்து குளோபல் ஃபுல்லாவே ஹாட்டஸ்ட் இயர்னு எந்த இயர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்து ஹாட்டஸ்ட் இயர்ன்றத சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது, in which country is the 22nd edition of the Conquest military exercise being held in June 2025? எந்த கண்ட்ரில வந்து இந்த 22nd எடிஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மங்கோலியாவில் நடந்திருக்கு. 22nd எடிஷன் ஆஃப் கான்குவெஸ்ட். எத்தனாவது எடிஷன்? 22nd எடிஷன் கான்குவெஸ்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகே. எங்க நடந்துச்சு? உலன்பட்டார், மங்கோலியாவில் நடந்துச்சு. என்னைக்கு நடந்துச்சுன்னா 14th to 28th June 2025. கான்குவெஸ்ட் என்னைக்கு ஃபர்ஸ்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா. எந்தெந்த பைலேட்டரல் எக்ஸசைஸ் பிட்வீன் எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடந்த ஒரு கான்குவெஸ்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் 2003. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தது வந்து 2025 நடந்தது வந்து 22nd எடிஷன். ஓகேங்களா. இட் பிகேம் த மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் இன் 2006, இன்வைட்டிங் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா. ஃபர்ஸ்ட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் பைலேட்டரல் எக்ஸசைஸ் இந்த யூஎஸ் மங்கோலியா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியா வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நடந்துச்சு. சரிங்களா. the exercise co-sponsored by US Indo-Pacific Command and the Mongolia Armed Force. It hosted
ஆனுவலி இயர்லி வந்து நடக்குது சரிங்களா பை த மங்கோலியா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் இந்த கான்கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2006ல பார்ட்டிசிபேட் பண்ணது. இந்த இயர்ல தான் வந்து இட் பிகேம் த மல்டிநேஷனலா நம்மளது வந்து சேஞ்ச் ஆச்சு சரிங்களா. ஃபார் த 2025 எடிஷன் இந்தியா ஹஸ் சென்ட் 40 மெம்பர் ஆர்மி கண்டிஜென்ட் ஃப்ரம் த குமோன் ரெஜிமெண்ட்ல இருந்து எத்தனை ஆர்மி மெம்பர்ஸ்னா 40 மெம்பர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எந்த எடிஷன் நம்ம இப்ப 22nd எடிஷன்ல ஓகேங்களா. இதுல இன்க்ளூட் மெயினா பார்த்தீங்கன்னா 3 உமன் பர்சனலும் இதுல இருக்காங்க. ஒரு ஆஃபீசர் 2 சோல்ஜர் ஓகேங்களா. லைக் ப்ரீவியஸ் இயர்ல எப்படி அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா. அந்த கான்குவெஸ்டோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் மிலிட்டரியோட கோஆப்ரேஷன் அப்புறம் பீஸ் கீப்பிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் இன்ட்ரோபரபிலிட்டிக்கோசரம் வந்து இதனுடைய இந்த கான்கொஸ்ட் வந்து நடத்துது சரிங்களா. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன் சரிங்களா, எங்க நடந்துச்சு இந்த 2025ல ஃபர்ஸ்ட் 2003ல ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. நம்ம இந்தியா சார்பில் வரும்போது இந்தியா ஃபர்ஸ்ட் எப்போ கான்கொஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2006. இந்த 2025ல பார்த்தீங்கன்னா எந்த ரெஜிமெண்ட்னா குமன் ரெஜிமெண்ட்ல இருந்து 40 மெம்பர் ஆர்மி கண்டிஜென்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இதுல மெயினா பார்க்கணும்னா 3 உமன் பர்சனல் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸர் 2 சோல்ஜர் ஓகேங்களா. கான்கொஸ்டோட மெயின் எய்மும் கீழே கொடுத்து சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா which novel inspired by the 1962 assassination attempt on French President Charles de Gaulle was written by Frederick Faust. எந்த நாவல் வந்து இன்ஸ்பயர்ட் ஆகி பண்ணியிருக்காங்க, அந்த நாவல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா த டே ஆஃப் த ஜாக்கல். த டே ஆஃப் த ஜாக்கல் அந்த நாவல் படி தான் ஃபெட்ரிக் ஃபார்சித் ஓகே. த ரெனவுண்ட் பிரிட்டிஷ் த்ரில்லர் ஆத்தர். அவர் வந்து ஒரு த்ரில்லரான அவர் எழுதக்கூடிய அந்த புக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அவர் வந்து என்னைக்கு அதாவது பாசிட்டிவ் மீன்ஸ் இறந்துட்டார் இன் ஜூன் 2025 இறந்துட்டார். எந்த ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 86 ஏஜ் ஆஃப்டர் த பிரீஃப் இல்னஸ். டைட் அட் ஹோம் இதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரோஸ்தித் வாஸ் பார்ன் எங்கே பிறந்தார்னா கென்ட் சதர்ன் இங்கிலாண்டில் 1938ல சரிங்களா. இவர் வந்து பைலட்டாகவும் இருந்திருக்காரு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹி கவர்ட் 1962 அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆன் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் சார்லஸ் டி குல் which inspired the best novel. எந்த நாவல்னு பார்த்தீங்க அப்படின்னா த டே ஆஃப் த ஜாக்கல்ன்ற நாவல். இந்த நாவல் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971ல அண்ட் ப்ரொபல்ட் ஹிம் குளோபலி லிட்ரலி ஃபேம். அதில் தான் வந்து ரொம்ப அதிகமான பாப்புலர் வந்து ஆனார் சரிங்களா. த நாவல் வாஸ் அடாப்டட் இன்டு எ ஃபில்மாக கன்வெர்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1973 அண்ட் லேட்டர் இன்டு த டெலிவிஷன் சீரியஸ் ஸ்டாரிங் அட் த எடி ரெட்மேயின் அண்ட் பார்த்தோம்னா லாஷனா லிஞ்ச் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா எ நியூ நாவல் ரிவெஞ்ச் ஆஃப் ஒடிசியான்றது வந்து எ ஸ்குயில் டு த ஒடிசியா ஃபைல் 1974 இஸ் ஷெட்யூல்டு ஃபார் த பப்ளிகேஷன் இன் ஆகஸ்ட் 2005. இந்த இதையுமே வந்து கோஆத்தர் வித் டானி கென்ட். இவரை வந்து கோஆத்தராக வச்சு சரிங்களா 2 பேரும், அதாவது கோஆத்தர் மீன்ஸ் 2 பேருமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு நியூ நாவல். அந்த நாவல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ஆஃப் ஒடிசியா செக்யூர் டு த ஒடிசியா ஃபைல் 1974. என்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 2025. ஃபாரஸ்ட்ரி த்ரில்லர் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எ பெஞ்ச்மார்க் இன் த ஜென்ட் அண்ட் ஸ்டில் வைட்லி ரீட் குளோபலி. இவரோட புக்ஸ் வந்து இப்போவுமே ரீசெண்டாக வந்து ரொம்ப த்ரில்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருக்குன்றது சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரியல, யாராச்சும் படிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். The Catherine experiment, which recently adapted the neutrino mass limit, is based on which country ன்னு கேட்குறாங்க சரிங்களா. The Catherine experiment வந்து எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஓகே. Catherine experiment is based at the Karlsruhe Institute of Technologyல நடந்துச்சு. எங்கன்னா ஜெர்மனி. It uses tritium beta decay to measure absolute mass of neutrinos. இந்த நியூட்ரினோஸோட அப்சல்யூட் மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ட்ரிட்டியம் பீட்டா டிகே வந்து யூஸ் ஆகுது. இந்த 2025 Catherine was set a new upper limit less than 0.45 electronic volt EV, I think so. 0.45 EV okay, on the sum of masses of the 3 neutrino types. This is twice as a precious
as previous lab based neutrinos mass limits. ப்ரீவியஸா இருந்த நியூட்ரினோவோட மாஸ் லிமிட்டை விட இது வந்து 2 மடங்கா வந்து இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? இப்ப ரீசென்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணது. The spectrometer for Catherine was built in Daggendorf and transferred over 8,600 kilometers to Kalshith, mostly via Don and Rhine waterways. இதன் மூலமா வந்து பில்ட் பண்ணி அந்த வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8,600 கிலோமீட்டர்ஸ். The Catherine experiment வந்து continues to collect data and aims to refine measurements further. அதாவது அதை மெஷர் பண்றதுக்கும் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கோசரம் வந்து இந்த Catherine experiment நடந்திருக்கு. நியூட்ரினோ மாஸ் மெஷர்மெண்ட் ஹெல்ப்ஸ். இது எதுக்கோசரம் இந்த நியூட்ரினோ மாஸ் வந்து எதுக்கோசரம் ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப் டார்க் மேட்டர் அண்ட் த எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸை வந்து கன்ஸ்ட்ரைன் பண்றதுக்கு இந்த நியூட்ரினோ மாஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா who has been recommended by FSIB as a new MD and CEO of LIC in June 2025 இருந்து யார் MD and CEO of LIC போட்டிருக்காங்க, எதனுடைய ரெக்கமெண்டேஷன் படி இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா FSIB. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் துரைசாமி. சரிங்களா? எப்ப இருந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஜூன் 11 2025ல FSIBயோட ரெக்கமெண்டேஷன் படி, FSIB அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ தான் வந்து FSIBன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனுடைய சேர்மன் யாரா இருக்காங்கன்னா பானு பிரதாப் சர்மா. சரிங்களா? இந்த FSIBயோட ரெக்கமெண்டேஷன் படி ஆர் துரைசாமி தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் MD and CEO ஆஃப் LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட நெக்ஸ்ட் MD and CEOவா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The final appointment decision will be taken by இந்த ஃபைனல் இன்னும் எடுக்கல, பட் ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபைனல் அப்பாயின்மெண்ட் வந்து யார் வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட். அதுக்குன்னு தனியான ஒரு கேபினட் இருக்கு. அவங்க தான் வந்து இதுக்கான டிசிஷன் வந்து எடுப்பாங்க. கரண்ட்லி ஆர் துரைசாமி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா MD மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் LICயோட MDயா இருக்காரு. சரிங்களா? இப்போ MD and CEOவை சேஞ்ச் பண்றதுக்கு FSIB வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் சர்வ்ட் அஸ் LIC ஃபார் 38 இயர்ஸாக LICயில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட் இன் ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங், டெக்னாலஜி அண்ட் அகாடமிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. த செலக்ஷன் ஃபாலோட் ஆன் FSIB இன்டர்வியூ ஆஃப் 4 சீனியர் LIC அஃபிஷியல்ஸ் வித் CEO பொசிஷன். துரைசாமி அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபாலோ த ரிட்டைர்மெண்ட் ஆஃப். இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா மொஹான்டின்றவர் தான் வந்து MD and CEOவா இருந்தார். அவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ஜூன் 7 முடிஞ்சதுனால இப்போ FSIBயோட ரெக்கமெண்டேஷன் படி இப்போ அடுத்ததாக வந்து ஆர் துரைசாமி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து which 2 states are involved in the Koderma Barkagana and Ballari Chikjaru ரயில்வே டப்ளிங் ப்ராஜெக்ட் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் பை த யூனியன் கேபினெட். வந்து இந்த பிளேஸ் வந்து 2 பிளேஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 2 பிளேஸ்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு டப்ளிங் ப்ராஜெக்ட், ரயில்வே டப்ளிங் ப்ராஜெக்ட் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? யூனியன் கேபினெட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து இடையே இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? எந்தெந்த ஸ்டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே தான் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 2 ரயில்வே டப்ளிங் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? டப்ளிங் எவ்வளோ ஒர்த்து, அதனுடைய எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ண போகிறாங்கன்னா 6,405 6,405 கோடி வந்து இதுக்கான செலவு இருக்குது. சரிங்களா? எந்தெந்த ஜார்க்கண்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடர்மா பார்கனார் ரயில் லைனில். சரிங்களா? அதுக்கு எவ்வளோ காஸ்ட்னா 3,063 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி பலாரி சிக்கஜாஜூர் ரயில் லைன் கர்நாடகாவும் ஆந்திராவும். சரிங்களா? டபுளிங் அப்ரூவ். இதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,342. இது சேர்ந்தது தான் வந்து 6,405. ஓவராலாக 6,405. பட் ஓவர் ஸ்டேட் வைஸ் லைக் ஜார்க்கண்டில் எவ்வளோ அமௌண்ட் ப்ளஸ் கர்நாடகா இந்த பார்டர் ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா? கர்நாடகா ஆந்திரா வந்து டபுளிங் அப்ரூவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொடர்மா பர்கனா ப்ராஜெக்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர்ஸ். எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னா 4 டிஸ்ட்ரிக்ட், ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்டை வந்து இது கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா கொடர்மா, சட்ரா, அரிசாபாக் அண்ட் ராம்கர்க்னு சொல்லிட்டு 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் கவர் ஆகுது. இந்த கொடர்மா ப்ராஜெக்ட் மூலமா எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா 938 வில்லேஜஸும் 15 லட்சம் 15 lakh பாப்புலேஷன் பீப்புள்ஸ் வந்து இதனால வந்து பெனிஃபிட் யூசேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இந்த செக்ஷன் பாசஸ் த்ரூ மேஜர் கோல் ப்ரொடக்ஷன் ரீஜன் ஆஃப் ஜார்க்கண்ட். அதே மாதிரி பலாரி அண்டு
சிக்ஜாவ்ஜூர் வந்து ப்ராஜெக்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர்னா 185 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இது எந்தெந்த இத வந்து லிங்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர் போர்ட் டூ செகந்திராபாத் வரையும் லிங்க் பண்ணுது. ஓகேங்களா. இட் வில் பாஸஸ் த்ரூ பல்லாரி அண்ட் சித்ராதுர்க் கர்நாடகாலயும், அனந்தபூர் அப்படின்றது ஆந்திர பிரதேஷ்லயும் வந்து அதாவது கர்நாடகாவும், ஆந்திர பிரதேசமும் வந்து லிங்க் பண்ணுது. சரிங்களா. திஸ் செக்ஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அயர்ன் ஓர், coking coal and finished steel and fertilizer. Both projects combined will add மொத்தமா எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 318 கிலோமீட்டர்ஸ் வந்து இது ஓவராலா போத் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து. சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட்னால எவ்வளோ கனெக்டிவிட்டினா 1400 பிளஸ் வில்லேஜஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியுதுன்னும், பிளஸ் வந்து எவ்வளோ பீப்புள் பெனிஃபிட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 லேக் பீப்புள்ஸ் வந்து 28 லேக் பிளஸ் பீப்புள், அதாவது 28 லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து இதனால வந்து பயனடைய முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட டைம்லைன் எத்தனை வருஷத்துக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள முடிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் எக்ஸ்பெக்டட் டூ 108 லேக் ஹியூமன் டேஸ் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 108 சரிங்களா லேக். அண்டர் மோடிஸ் கவர்மெண்ட் தேர்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த் 4.58 lakh crore have been sanctioned in transport sector. இதுக்கோசரம் 4.58 lakh crore வந்து சாங்ஷன் ஆகியிருக்கு. சரிங்களா. தேர்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டோட, மோடி கவர்மெண்ட்டோட தேர்ட் டேர்ம். சரிங்களா. லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ரெடியூஸ்டு பை 4% points டியூ டு இன்க்ரீஸ் இன் டிரான்ஸ்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டிரான்ஸ்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுனால லாஜிஸ்டிக் காஸ்ட்டும் வந்து 4% பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா உஸ்டட் குலான் நாபி ஷா who passed away in June 2025 was popularly known as. அவர் வந்து எதுக்கு வந்து பேர் போனவர். சரிங்களா. இப்போ 2025ல பாஸ்ட் அவே இறந்தவரோட இந்த உஸ்டட் குலாம் நாபி ஷா என்றவர் வந்து எதுக்கு வந்து பாப்புலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உஸ்டட் குலாம் நாபி ஷா சரிங்களா. இவருடைய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பாப்புலரி நவுன் அஸ், இன்னொரு பேர் கிடையாது. அவரை பாப்புலரா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்லே புல்புல் அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா. இவர் தான் வந்து இறந்தாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா June 11, 2025. இவருடைய he served over for the 30 years 30 வருஷமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு 30 வருஷமா வேலை செஞ்சிருக்காரு. சரிங்களா. he was renowned காஷ்மீரி ஃபோக் சிங்கர் அண்ட் பர்ஃபார்ம்ட் எ ட்ரெடிஷ்னல் ஆர்ட். இவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட ஃபோக் சிங்கராகவும் இருந்திருக்காரு, பர்ஃபார்மர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டுக்கான பர்ஃபார்மராகவும் இருந்திருக்காரு. இவரோட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் பச்சநாகமா ட்ரெடிஷ்னல் காஷ்மீரோட ஃபோக் டான்ஸ் வந்து பச்சநாகமா அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்படி. சரிங்களா. ஹி வாஸ் யூனியன். ஸோ இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் காஷ்மீரோட ஃபோக் டான்ஸ் வந்து பச்சநாகமான்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா இவருடைய பாப்புலர்லி அவரை என்னவா சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்லி புல்புல்ன்றத நேமும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தோன்னா ஹி பிளேட் எ கீ ரோல் இன் ப்ரிசர்விங் அண்ட் ப்ரொமோட்டிங் காஷ்மீர் லாக் சங்கீத் ஃபோக் மியூசிக் தான் இது காஷ்மீரி லாக் சங்கீத். ஓகேங்களா. ஹி ரெப்ரசன்டட் காஷ்மீரி கல்ச்சர் போத் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல். ஹி வாஸ் அவார்டட், இது முக்கியமானது, ஹி வாஸ் அவார்டட் காஷ்மீர் ஷேக் முகமது அப்துல்லா அவார்டு வந்து எப்போ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2011 வாங்கியிருக்காரு. சரிங்களா. அது இல்லாமல் ஹி வாஸ் டிஸ்கிரைப்டு வாஸ் த புல்புல் ஆஃப் காஷ்மீரி மியூசிக் பை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷனால ஹி வாஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த புல்புல் ஆஃப் காஷ்மீரி மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஹி டிமிஸ்ட் இஸ் கன்சிடர் அஸ் எ எண்ட் ஆஃப் கோல்டன் எரா இந்த காஷ்மீரி மியூசிக். அவரோட இறப்பு வந்து ரொம்ப பெருசாக வந்து அவங்க பாதிச்சிருக்கு. சரிங்களா. முக்கியமான பாயிண்ட்டு அவருடைய இன்னொரு நேம். சரிங்களா. இன்னொரு நேம்னா அவரை வந்து எப்படி பாப்புலராக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்லி புல்புல். கீழே அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க புல்புல் ஆஃப் காஷ்மீரி மியூசிக் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா with which country did India conduct first ever Tiger Claw joint military exercise of Air Force Special Force in 2025? எங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். The Tiger Claw is தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் காட் கமாண்டோஸ் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் யுனைடெட் ஸ்டேட்டோட ஏர்ஃபோர்ஸ்க்கும் நடந்த ஃபர்ஸ்ட்
எவர் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சரிங்களா. அதனுடைய நேம் அந்த எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்கன்னா டைகர் கிளவ். எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காட் ரெஜிமெண்டல் ட்ரைனிங் சென்டரில் நடந்துச்சு அக்ராஸ் நார்த் இந்தியா ஃபுல்லாக. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 மே டு 10 ஜூன் வரை நடந்துச்சு. இதில் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் ஹேவ் 3 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். பேரா எஸ்எஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஆர்மி, மேக்ரோஸ் நேவி சார்ந்தது, காட் அப்படின்றது ஏர்ஃபோர்ஸை சார்ந்தது சரிங்களா. வஜ்ரா பிரகார் இந்த வந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கும் யூஎஸ் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கும் நடந்த ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பேர் வந்து வஜ்ரா பிரகார்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் சங்கம்ன்றது வந்து ஹெல்டு பிட்வீன் மேக்ரோஸ் அண்ட் யூஎஸ் நேவி சீல்ஸ்க்கு, 2 மேக்ரோஸ்க்கும் யூஎஸ் நேவி சீல்ஸ்க்கு நடந்தது எக்ஸசைஸ் சங்கம் சரிங்களா. டைகர் கிளாவ் வந்து மார்க்ஸ் த ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் டு ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் ஸ்கில்ஸ், இன்ட்ரோபரபிலிட்டிக்கும் அமெரிக்கா பைலேட்ரல் டிஃபென்ஸ் டைஸ்க்கும் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த க்ரோவிங் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியா அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிஃபென்ஸ் செக்டரோட ஒரு நல்ல கோஆப்ரேஷன், ஒரு நல்ல அணுகுமுறை வந்து போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவர் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸ் 2 கண்ட்ரியோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது. அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா டைகர் கிளவ், இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வஜ்ரான்னு சொல்லுவாங்க, வஜ்ரா பிரகார். வஜ்ரா பிரகார் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எதுனா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சரிங்களா. பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸும் ப்ளஸ் யூஎஸோட ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸும் சேர்ந்து பண்ணுறது. அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா வஜ்ரா பிரகார்னு சொல்லுவாங்க சரிங்களா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சங்கம். ஓகே, எக்ஸசைஸ் சங்கம் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்க்கும் ப்ளஸ் வந்து யூஎஸ் நேவி இதுவும். இது ஏர்ஃபோர்ஸ்க்கு ரிலேட்டடானது, இது வந்து ஆர்மி ஃபோர்ஸு சரிங்களா. வஜ்ரா பிரகார்ன்றது ஆர்மி, சங்கம்ன்றது வந்து நேவி ரிலேட்டடான இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்க்கான நேம் சரிங்களா. இதுதான் முக்கியமானது சரிங்களா. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லாக ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கனிஷ்வினா லாஜிக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே, அதுக்கான கூப்பன் எல்லாமே வந்து முன்னாடி சொன்னது எல்லாமே இருக்குது சரிங்களா. யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.